ஆட்டோ டிரைவர் செல்வம் சிவனாண்டிய போட்டோ எடுத்து அதை சுபாஷுக்கு அனுப்பி வச்சு, சார் இந்த ஆள் தான், அவன் என் முன்னாடிதான் போய்கிட்டு இருக்கான், நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை கையங்களமா பிடிக்கலாம் அப்படின்னு தான் தகவலையும் அனுப்பி கூடவே சிவனாண்டியோட போட்டோவையும் அனுப்பி வச்சிருந்தாரு. அதை சுபாஷ் பார்த்ததுமே பதறி போய் ஓடி வந்து விக்ரம் கிட்ட சொல்லவும் அந்த போட்டோவை பரபரப்பா வாங்கி விக்ரம் பார்த்தாரு. விக்ரம் பார்த்துட்டு இருக்கும் போது விஷப்பாம்பு சிவமும் சரி விஷவல்லியும் சரி விக்ரமுக்கு பின்னாடி இருந்து அந்த போட்டோவை பார்த்து ஒரு நிமிஷம் பதறிய போயிட்டாங்க. இந்த ஆள் தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான், இவன் தான் இனியாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து இனியாவை இங்க இருந்து கடத்திட்டும் போனான், இவனையே கண்டுபிடிச்சிட்டானா விக்ரம் அப்படின்னு பதறி போயிட்டாரு விஷப்பாம்பு சிவம். இந்த விஷயத்தை எப்படியாவது மாயா கிட்ட சொல்லி மாயாவை எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு பரபரப்பா மனசுக்குள்ள திட்டமும் போட ஆரம்பிச்சாரு. வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. அவ்வளவு நேரம் அக்ஷயாவை வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாரு விஷப்பாம்பு சிவம். ஆனா இந்த போட்டோ வந்ததும் அவருடைய நடவடிக்கைகள்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. எதுவுமே பேசாம அங்கிருந்து நழுவ ஆரம்பிச்சுட்டாரு. விக்ரமும் இனியாவோட கேஸ்ல முக்கியமான ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, நான் போய் அதை என்னன்னு பாக்குறேன், அக்ஷயா நீ கவலைப்படாம சூர்யா கிட்ட அங்க இனியா பேசிக்கிட்டு இருக்கா, நல்ல முடிவாதான் இனியா சொல்லுவா அப்படின்னு அக்ஷயாவுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பினாரு. விக்ரம் அங்கிருந்து கிளம்பி போன அடுத்த நொடியே விஷப்பாம்பு சிவமும் நழுவ ஆரம்பிச்சுட்டாரு. ஏற்கனவே பதட்டமா இருந்த விஷப்பாம்பு சிவத்துக்கு இன்னும் பதட்டத்தை அதிகரிக்கிற மாதிரியே கூட இருந்த விஷவள்ளியும் பேச ஆரம்பிச்சா, அண்ணே நம்ம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, அந்த ஆளை இவன் எப்படி நான் கண்டுபிடிச்சான், முதல்ல இந்த விஷயத்த மாயாவுக்கு சொல்லு, அப்பதான் அவனை காப்பாற்ற முடியும், அவன் மட்டும் விக்ரம் கிட்ட சிக்கிட்டா நம்ம எல்லார் கதையும் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்துக்கு தான் பங்குக்கு எச்சரிக்கை கொடுக்கவும் அதுதான் பண்ண போறேன், நீ உள்ள போ, யாராவது வராங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு வெளியும் வந்தாரு. வந்தவரு மாயாவுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லவும் விஷயத்தை கேள்விப்பட்ட மாயாவும் ஒரு நிமிஷம் ஆடிதான் போயிட்டா. விஷப்பாம்பு சிவம் மாயா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தனக்கு பின்னாடி விஷவள்ளி கிட்ட வேவு பார்க்க சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த அம்மா அந்த ஸ்பாட்டை விட்டு தூரம் போயிருச்சு. யாழினி வந்து நின்னதையும் தான் பேசிட்டு இருந்ததை யாழினி கவனிச்சுட்டாங்கன்ற விஷயத்தையும் தெரியாமலேயே தொடர்ந்து விஷப்பாம்பு சிவம் மாயா கிட்ட எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. விக்ரம் இவ்வளவு சீக்கிரமா தன்னை நெருங்கி வருவான்னு மாயா கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. சிவனாண்டி சிக்கினா தானும் சிக்குவோன்றது மாயாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால விஷப்பாம்பு சிவத்தோட போனை துண்டிச்சுட்டு உடனே சிவனாண்டிக்கு போன் பண்ணி, அண்ணே எங்க இருக்கீங்க, உங்களை விக்ரம் கண்டுபிடிச்சிட்டான், உங்களை அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருங்க, விக்ரம் கண்லையோ இல்ல அவன் கிட்டயோ மட்டும் சிக்கிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி சிவனாண்டிய அங்கிட்டு தப்பிக்க வைக்க பலமா முயற்சி பண்ணிட்டு இருந்தா. ஆட்டோ டிரைவர் செல்வம் எந்த ஸ்பாட்டுக்கு விக்ரமையும் சுபாஷும் வர சொன்னாரோ அந்த இடத்துக்கு விக்ரமும் சுபாஷும் வந்து சேர்ந்தாங்க. மாயாவோட போன் வர வரைக்குமே சிவனாண்டிக்கு தன்னை பத்திய விஷயம் விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சுன்றதே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சுத்தி முத்தியும் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு வேகமா அந்த இடத்த காலி பண்ணவும் ஆரம்பிச்சான். பரபரப்பா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டு இருந்த சிவனாண்டிய தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் ரொம்ப சரியா அடையாளம் காட்டவும் அப்பதான் விக்ரமையும் சுபாஷையும் கவனிக்க ஆரம்பிச்ச சிவனாண்டி. அது மட்டும் இல்லாம அவனோட நட ஓட்டமா மாற ஆரம்பிச்சது. தன்னை பார்த்ததும் தான் அவன் தப்பிச்சு போக முயற்சி பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் துரத்தவும் ஆரம்பிச்சாரு. விக்ரம் தன்னை நோக்கி தான் வேகமா ஓடி வரத பார்த்ததும் சிவனாண்டியும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVJ ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.